ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாம் ஏற்கனவே ஒரு பழமொழி பார்த்துருந்தோம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அந்த பழமொழி அது தப்பு. கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இதே பழமொழி இன்னொரு டோன்லேயும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழுதை அறியுமோ கற்போட வாசனை. இதுக்கான அர்த்தம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுதைக்கு கற்போட வாசனைன்னு தெரியாது. இப்போது கழுதை எப்படி கண்ட இடத்துல கண்ட கழுதையோடு அலைஞ்சி கூடி குட்டி போடுதோ, அதே மாதிரி இப்போது நிறைய மனுஷங்க அப்படி மாறிட்டாங்க. இதுக்கு பெண்கள்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கும் கற்புங்கிறது பெண்களுக்கு மட்டுமே இல்லையே, ஆண்களுக்குமே இருக்குது. ஒழுக்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே இருக்குது. பெண்கள் தப்பு பண்ணால் அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா போயிடுது. ஆண்கள் தப்பு பண்ணால் அவன் ஆம்பளை தானே அப்படிங்கிற மாதிரி பேசும் இந்த உலகம். ஆனால் கற்புங்கிறதும் சரி, ஒழுக்கங்கிறதும் சரி பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்குமே இருக்குது. இதில் நம்ம அந்த கழுதைங்கிறது இவங்க காமனாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் விலங்குகளுக்கு 5 அறிவு தானே. அந்த ஆறாவது அறிவு எதுக்கு மனுஷங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி நன்மை தீமை அறிஞ்சு நம்ம செயல்படணும். நல்லது கெட்டது நமக்கு தெரியும். விலங்குகளுக்கு அது தெரியாது. இப்போ ஒரு சில விலங்குகளுக்கு கூட நல்லது கெட்டதுலாம் தெரியுது. ஆனால் அந்த மனுஷ பையன்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒழுக்கங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. தன்னோட மனைவியை விட்டுட்டு மாற்றான் மனைவியை மனதில் நினைக்கிறதோ, மற்ற பெண்களை மனதில் நினைக்கிறதுமே அது ஒழுக்கக்கேடான விஷயம். அதுவும் கற்புக்கு உகந்த விஷயமே கிடையாது. அதே போல் பெண்களுக்கும் அதுதான். தன்னுடைய கணவனை தவிர்த்து வேறொரு ஆண்மகனை மனதில் நினைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒழுக்கக்கேடான விஷயம். இப்போது முந்தைய காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தன், கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தன், அதுக்கப்புறம் வேற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் போயிட்டு தான் இருக்காங்க. அது ரொம்பவே தவறு. ஆனால் இப்போ ஒரு காலங்களில் அது ரொம்பவே அதிகரிச்சுட்டே வருது. நம்ம நிறையா செய்தித்தாள்களில் படிக்கிறோம், ஊடகங்கள்லேயும் பார்க்குறோம் இல்லையா? காலம் அந்தளவுக்கு சீரழிஞ்சு கிடக்குது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சொல்லப்படுது ஆண்களுக்கு, உங்களுடைய மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாமே உங்களுக்கு தாயாகத்தான் தெரியணும். அது என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. அதுபோல் பெண்களுக்கும் சொல்லிக்கிறேன், உங்கள் கணவனை தவிர மற்ற ஆண்கள் எல்லாருமே உங்களுக்கு தகப்பனாகவும் சோதரனாகவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.